இன்றைய முக்கிய செய்திகள். எந்த அறிவிப்பும் இல்லாமல் ஒத்திவைக்கப்பட்ட மருத்துவ சேர்க்கை கலந்தாய்வு இம்மாத இறுதியில் நடைபெறலாம் என தகவல். குஜராத் கோட்டையிலேயே பாஜகவை தோற்கடிப்போம், காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டத்தில் ராகுல் காந்தி உறுதி. புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக திமுக உண்ணாவிரதம், நீதிமன்றங்களில் ஹிந்தியை நுழைக்க முயற்சி என குற்றச்சாட்டு. ஆந்திராவுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் நிதி வழங்க கோரி மோடியிடம் நெருக்கடி, அமித்ஷா மற்றும் அமைச்சர்களிடம் சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தல். வணக்கம். வணக்கம். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு ஒத்திவைப்பு குறித்து எந்தவிதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடப்படாத நிலையில் அதை இம்மாத இறுதியில் தொடங்கலாம் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன. மருத்துவ படிப்புகளில் தகுதியுள்ள மாணவர்களை சேர்க்க கொண்டுவரப்படுவதாக கூறப்பட்ட நீட் நுழைவுத் தேர்வில் வினாத்தாள் கசிவு, ஆள் மாறாட்டம், கருணை மதிப்பெண் மோசடி என அடுக்கடுக்காக புகார்கள் குவிந்து வருகின்றன. நீட் தேர்வில் நடந்த முறைகேடுகள் வரிசையாக அம்பலமாகி வரும் நிலையில் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி டெல்லி, ராஜஸ்தான், கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் போராட்டங்கள் வெடித்து வருகின்றன. இதையடுத்து தேசிய தேர்வு முகமையின் தலைவர் சுபோத் சிங் பதவி நீக்கம் செய்யப்பட்டு இஸ்ரோ முன்னாள் தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. நீட் மோசடிகளை விசாரிக்க கோரி தமிழக, கேரள சட்டப்பேரவைகளிலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நீட் மோசடிகள் குறித்து சிபிஐ விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் இந்த ஆண்டு நடந்த நீட் தேர்வை ரத்து செய்து மறுதேர்வு நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வலுத்து வருகிறது. ஆனால் ஒரு சில இடங்களில் மட்டுமே தவறுகள் நிகழ்ந்திருப்பதாகவும், எனவே நீட் மறுதேர்வு தேவையில்லை என்றும் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு நேற்று தெரிவித்தது. இந்நிலையில் இளநிலை மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. கலந்தாய்வுக்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கும் நடைமுறைகள் இன்று ஆரம்பமாகும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பாக முறையான எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை. புதிய மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாலும், அக்கல்லூரிகளின் இடங்களை கலந்தாய்வின் முதல் சுற்றிலேயே சேர்க்க வேண்டி இருப்பதாலும் இந்த தாமதம் ஏற்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நீட் மோசடி புகார்களால் கலந்தாய்வுக்கு தடை விதிக்க வேண்டுமென்ற கோரிக்கையை ஏற்கனவே உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளதால் இந்த மாத இறுதியில் மருத்துவ கலந்தாய்வு தொடங்கலாம் என்று தெரிகிறது. கலந்தாய்வு முறையான அறிவிப்பின்றி தள்ளி போவது குறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ஜெய்ராம் ரமேஷ் எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், லட்சக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலம் பாதுகாப்பற்ற கைகளில் சிக்கியுள்ளதாக கூறியுள்ளார். கடவுள் அவதாரமான பிரதமர், மனித அவதாரமான கல்வி அமைச்சர் இருவரின் திறமையின்மை மற்றும் பொறுப்பின்மைக்கான மற்றொரு சான்றே இந்த தள்ளி வைப்பு என்றும் அவர் விமர்சித்துள்ளார். நீட் மோசடிகள் குறித்த பொதுநல வழக்குகள் அனைத்தையும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் தலைமையிலான அமர்வு நாளை மறுதினம் விசாரிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. ராமஜென்ம பூமியான அயோத்தியில் பாஜகவை தோற்கடித்தது போல பிரதமர் திரு மோடியின் சொந்த மாநிலமான குஜராத் சட்டப்பேரவை தேர்தலிலும் ஆட்சியை காங்கிரஸ் வீழ்த்தும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இந்துக்கள் குறித்து அவர் அவதூறாக பேசியதாக குற்றம் சாட்டி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்தை பாஜக மற்றும் RSS அமைப்பினர் அடித்து நொறுக்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று அங்கு சென்ற திரு ராகுல் காந்தி மாநில காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், காங்கிரஸ் கட்சியின் மாநில அலுவலகம் எப்படி உடைக்கப்பட்டதோ அதே போன்று குஜராத்தில் பாஜக அரசு தகர்க்கப்படும் என்று சூளுரைத்தார். பாஜகவின் கோட்டையாக கருதப்பட்ட அயோத்தியில் அந்த கட்சியை வீழ்த்தியது போல பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவின் சொந்த மாநிலமான குஜராத்திலும் பாஜகவை தோற்கடிப்போம் என்று சவால் விடுத்தார். அயோத்தியை மையமாக கொண்டு திரு அத்வானியால் தொடங்கப்பட்ட இயக்கத்தை அயோத்தியில் வைத்தே இந்தியா கூட்டணி தோற்கடித்தது என்றும் அவர் தெரிவித்தார். 30 ஆண்டுகளுக்கு பின்னர் குஜராத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமையும் என்று கூறிய திரு ராகுல் காந்தி, தொண்டர்களுக்கு தாமும் தமது சகோதரி திருமதி பிரியங்கா காந்தியும் பக்கபலமாக இருப்போம் என்றார். 3 महीने में हम फिनिश लाइन तक पहुंच गए थे. 3 साल में हम फिनिश लाइन को मतलब उधर पीछे छोड़ के निकल. मैं आपको यहां कह रहा हूं कि आप लोग 30 साल हो गए, मैं आपको बता रहा हूं, उनकी माइंड बदल दो, नैया पार हो जाएगी, सरकार बन जाएगी. அயோத்தியில் விமான நிலையம் கட்டப்பட்ட போது அங்குள்ள விவசாயிகள் தங்கள் நிலங்களை இழந்தார்கள் என்று சாடிய திரு ராகுல் காந்தி, ராமர் கோயில் குடமுழுக்கு விழாவிற்கு அழைப்பு விடுக்கப்படாத உள்ளூர் மக்கள் பாஜகவுக்கு பாடம் புகட்டிவிட்டதாக கூறினார். குஜராத்தில் முந்தைய தேர்தல்களில் தோல்வியடைந்ததற்கு மாநில காங்கிரஸில் உள்ள குறைபாடுகளும் காரணம் என்ற திரு ராகுல் காந்தி, ஆனால் வரும் தேர்தலில் இது நிகழாது என்று உறுதியளித்தார்.
மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து திமுக சட்டத்துறை சார்பில் சென்னையில் இன்று உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு மைதானம் அருகே நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தை திமுக பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர் 3 புதிய சட்டங்களுக்கு பாஜக அரசு பெயர் சூட்டு விழா நடத்தியிருப்பதாக விமர்சித்தார். நீதிமன்றங்களில் இந்த பெயரை உச்சரித்து மெல்ல மெல்ல இந்தியை நுழைக்கவே மத்திய அரசு முயற்சித்து வருவதாக திரு துரைமுருகன் குற்றம் சாட்டினார். கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியை நீங்கள் கோர்ட்டில் எல்லா இடங்கள் நீதிமன்றத்தில் இந்த பெயர் உச்சரிக்கப்பட வேண்டும். இந்த பெயர் உச்சரிக்கப்பட்டால் அது பலருடைய காதிலே விழும். பிறகு அது கொஞ்சம் பழக்கப்பட்டு போய்விடும். ஆகவே இது புதியதாக தெரியாது என்பதால் எப்படியும் இந்தியை நுழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இது ஒரு வகையாக செய்திருக்கிறார்கள். போராட்டத்துக்கு நேரில் ஆதரவு தெரிவித்து பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ப சிதம்பரம், பழைய சட்டங்களை நகல் எடுத்து மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய குற்றவியல் சட்டங்களும் தேவையற்றவை என்றார். நாடாளுமன்றத்தில் 146 பேரை வெளியேற்றிவிட்டு எதிர்க்கட்சிகள் புறக்கணித்த நாடாளுமன்ற அவைகளில் ஆளுங்கட்சி மட்டுமே பேசி ஆளுங்கட்சி மட்டுமே வாக்களித்து இந்த 3 சட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்றால் இது காலனி ஆதிக்கத்தை விட மோசமான ஆதிக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் உள்ளிட்டோரும் போராட்டத்துக்கு நேரில் ஆதரவு தெரிவித்தனர். புதிய குற்றவியல் சட்டங்களால் நீதித்துறையில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் மற்றும் மக்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் குறித்து போராட்டத்தில் கலந்து கொண்டு பேசியவர்கள் எடுத்துரைத்தனர். ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து பெறுவதற்கு முன் முதல் கட்டமாக சிறப்பு நிதி தொகுப்பை பெற அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு திட்டமிட்டுள்ளதால் மத்திய அரசுக்கு நெருக்கடி உருவாகியுள்ளது. அம்மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் ஜனசேனா மற்றும் பாஜகவுடன் கைகோர்த்து களமிறங்கிய தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சியை கைப்பற்றியதுடன் மக்களவைத் தேர்தலிலும் மொத்தமுள்ள 25 தொகுதிகளில் 16 இடங்களை கைப்பற்றியது. தனி பெரும்பான்மை கிடைக்காததால் மத்தியில் ஆட்சி அமைக்க தடுமாறிய பாஜகவுக்கு தெலுங்கு தேசம் கட்சி ஆதரவு தெரிவித்து கை கொடுத்தது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆந்திராவுக்கான சிறப்பு அந்தஸ்தை பெற திரு சந்திரபாபு நாயுடு முயற்சித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக முதலில் ஆந்திராவுக்கான சிறப்பு நிதி தொகுப்பை பெறும் நடவடிக்கைகளை அவர் தொடங்கியுள்ளார். இதற்காக கடந்த 2 நாட்களாக டெல்லியில் முகாமிட்டிருந்த அவர் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாஜக தலைவர் திரு ஜே.பி. நட்டா, அமைச்சர்கள் திரு பியூஷ் கோயல், திரு சிவராஜ் சிங் சௌகான் ஆகியோரை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை தெரிவித்தார். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசிய திரு சந்திரபாபு நாயுடு ஆந்திராவுக்கு சிறப்பு நிதி தொகுப்பு வழங்க உதவுமாறு கேட்டுக்கொண்டார். பின்னர் பிரதமர் திரு மோடியை சந்தித்த அவர் தலைநகர் அமராவதி வளர்ச்சிக்கும் போலவரம் நீர்ப்பாசன திட்டத்திற்கும் பின்தங்கிய பகுதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை நிறைவேற்றுவதற்கும் தேவையான நிதியை வழங்க திரு மோடியிடம் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த வகையில் மாநில வளர்ச்சிக்கான திட்டங்களுக்காக 1 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட நிதியை திரு சந்திரபாபு கோரியுள்ளார். ஆந்திராவில் இருந்து தெலுங்கானா பிரிந்தது முதல் நிலுவையில் உள்ள பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காணவும் அவர் வலியுறுத்தியதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதற்காக தெலுங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டியும் பிரதமரை சந்தித்தது குறிப்பிடத்தக்கது. ஆந்திராவுக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்களை அதிக அளவில் ஈர்க்க முடிவு செய்துள்ள திரு சந்திரபாபு நாயுடு அதை முடித்துக் கொண்டு முன்னாள் முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் ரெட்டியின் முக்கியமான 5 பெரிய ஊழல்களை அமலப்படுத்த திட்டமிட்டிருப்பதாக தெலுங்கு தேசம் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலைக்கு அரசியல் காரணம் இல்லை என்று சென்னை மாநகர காவல் ஆணையர் திரு சஞ்சீப் ராய் ரத்தோர் விளக்கம் அளித்துள்ளார். சென்னை பெரம்பூரில் வசித்து வந்த ஆம்ஸ்டாங் நேற்று மாலை மர்ம கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு 3 மணி நேரத்தில் 8 பேரை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்து இன்று செய்தியாளர்களிடம் பேசிய திரு சந்தீப் ராய் ரத்தோர் குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத்தர உரிய நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக கூறினார். தேர்தல் நடத்தை விதி காரணமாக ஒப்படைத்த துப்பாக்கியை ஜூன் 13ஆம் தேதியே ஆம்ஸ்டாங் திரும்ப பெற்றுவிட்டதாக அவர் தெரிவித்தார். ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் என்ற அடிப்படையில் உளவுத்துறையினர் அவரது நடமாட்டத்தை கண்காணித்து வந்தனர் என்றும் ஆணையர் விளக்கம் அளித்தார். விசாரிச்சுட்டே இருக்கிறாங்க. நோ பிரிலிமினரி சொன்னான்னு இது பொலிட்டிக்கல் மோட்டிவ் இல்ல, அரசியல் மோட்டிவ் வரது சான்ஸ் ரொம்ப கம்மி இருக்கு. ஆள் விசாரணை அப்புறம் கொஞ்சம் நமக்கு நல்ல க்ளூ கிடைச்ச அப்புறம் தான் பண்ணிருக்காங்க. ஸோ இது மேலே அவங்க என்ன சொல்றாங்க அதை பத்தி நம்ம விசாரிக்கலாம்.
ரவுடிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்ட திரு ரத்தோர், போலீசாரின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கொலை வழக்குகள் குறைந்துள்ளதாக தெரிவித்தார். ஆம்ஸ்ட்ராங் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், கொலையில் சம்பந்தப்பட்டவர்களை காவல்துறை இரவோடு இரவாக கைது செய்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். வழக்கை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு சட்டப்படி உரிய தண்டனை பெற்றுத்தர காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருப்பதாக திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி, திரு கமல்ஹாசன், திரு செல்வ பெருந்தகை, திரு தொல் திருமாவளவன் உள்ளிட்டோர் ஆம்ஸ்ட்ராங் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். தஞ்சையில் கிராமப்புற பள்ளி மாணவர்களுக்கு நெல் நடவு பயிற்சி அளிக்கும் நடவு விழா நடைபெற்றது. தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என பெயர் பெற்ற தஞ்சை மாவட்டத்தில் கிராமப்புற இளைஞர்கள் பல்வேறு வேலைகளுக்கு செல்ல ஆர்வம் காட்டுவதால் விவசாய பணிகளுக்கு ஆள் பற்றாக்குறை நிலவுகிறது. இதனால் வட மாநில தொழிலாளர்கள் தஞ்சை வயல்களில் நடவு பணிகளில் ஈடுபடும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தஞ்சையை அடுத்த கருப்பட்டிப்பட்டியில் வேளாண் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பாரம்பரிய நெல் ரகங்களை அறிமுகப்படுத்தவும் நடவு பணிகளில் ஆர்வம் ஏற்படுத்தவும் நெல் நடவு பயிற்சி அளிக்கப்பட்டது. இன்றைக்கி நெற்களஞ்சியத்தில் ஆட்கள் பற்றாக்குறை, விளைச்சலின்மை, அதனால் வெளி மாநிலத்து தொழிலாளர்கள் நடவு செஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம மக்களால் உழவு செய்ய முடியலை. இதை இளம் பருவத்திலேயே மாணவர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், நம் பாரம்பரிய உழவு முறைன்ட்டு மாணவர்களே நடவு செய்கிறாங்க. நடவு விழாவில் பங்கேற்ற 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உற்சாகமாக வயலில் இறங்கி நடவு செய்தனர். பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். 5 இயர்ஸாக மாணவர்கள் நடவு விழான்னு செஞ்சுட்டு இருக்கோம். எங்களோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, நஞ்சில்லாத உணவை மக்களுக்கு கொண்டு செல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுக்கான முன்னெடுப்புகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாரம்பரிய நெல் ரகங்களில் 7 ரகங்கள் மட்டுமே மாணவர்கள்லாம் சேர்ந்து நடவு செஞ்சுருக்கோம். நடவு விழாவில் பங்கேற்றவர்கள் ரசாயனம் இல்லாத மற்றும் நஞ்சு இல்லாத உணவு படைக்க உறுதியேற்றனர். கருப்பட்டிப்பட்டியில் 4 ஆண்டுகளாக மாணவர்களுக்கு இயற்கை விவசாயம் குறித்த பயிற்சி அளிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது செய்தி துளிகள். வெளிநாட்டில் மருத்துவம் படித்த மாணவர்களுக்கான தகுதித் தேர்வு கடும் பாதுகாப்புடன் நடைபெற்றதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 50 நகரங்களில் 71 மையங்களில் நடைபெற்ற இந்த தேர்வை காணொலி மூலம் கண்காணித்ததாக கூறிய அதிகாரிகள் 53 பறக்கும் படைகள் மூலம் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டதாக தெரிவித்தனர். நீட் மற்றும் யுஜிசி நெட் தேர்வு வினாத்தாள்கள் கசிந்த நிலையில் இந்த தேர்வில் முறைகேடுகளை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அவர்கள் கூறினர். ஆருயிர் அனைவரும் உயிர் காப்போம் திட்டத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் இந்திய மருத்துவ சங்கத்தின் தமிழ்நாடு கிளை சார்பில் அனைவருக்கும் அடிப்படை உயிர்காக்கும் பயிற்சி வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற மற்றொரு நிகழ்ச்சியில் திறன் மேம்பாட்டு பயிற்சி முடித்து பணிக்கு தேர்வான 146 பழங்குடியின இளைஞர்களுக்கு திரு ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். நெல்லை மாவட்டம் மகேந்திரகிரி இஸ்ரோ மையத்தில் செமி கிரையோஜெனிக் ஃப்ரீ பர்னர் இக்னிஷன் சோதனை 5ஆம் கட்டமாக 2.5 வினாடிகள் வெற்றிகரமாக நடந்ததாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. அதிக எடை கொண்ட ராக்கெட்டை விண்ணில் செலுத்துவதற்குரிய செமி கிரையோஜெனிக் என்ஜின் பகுதி பகுதியாக சோதனை செய்யப்பட்டு வருகிறது. அடுத்த கட்டமாக இயங்கும் வினாடிகள் சிறிது சிறிதாக அதிகரிக்கப்பட்டு பல்வேறு கட்ட சோதனைகள் நடத்தப்பட இருப்பதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் இம்மாத இறுதியில் அல்லது அடுத்த மாதம் முதல் வாரத்தில் சாரல் திருவிழா நடத்தப்பட உள்ளது. ஐந்தருவி செல்லும் வழியில் உள்ள வெண்ணமடை குளத்தில் சுற்றுலா பயணிகளுக்கான படகு சவாரி இன்று தொடங்கப்பட்டது. அந்த படகு குழாமில் பாதுகாப்புக்கான கவச உடைகளுடன் 31 படகுகள் இயக்கப்படுகின்றன. படகு சவாரியை தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் திரு கமல் கிஷோர் விரைவில் சாரல் விழா நடத்தப்படும் என்று கூறினார். அதிமுகவினரை சீண்டினால் விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலையை முன்னாள் அமைச்சர் திரு RB உதயகுமார் எச்சரித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுகவுக்கு எதிராக சூழ்ச்சிகளை பின்னி வருவதாக திரு அண்ணாமலை மீது குற்றம் சாட்டினார். எடப்பாடி திரு பழனிசாமியை நம்பிக்கை துரோகி என்று கூறியதை அவர் திரும்ப பெற வேண்டும் என்றும் திரு உதயகுமார் வலியுறுத்தினார். இப்படி நாவடக்கம் இல்லாமல் நரமில்லாத நாக்கு எலும்பில்லாத நாக்கு என்று எதை வேண்டுமானாலும் பேசிவிட்டு அவர் செல்லலாம் என்று மனப்பால் குடித்தால் அதனுடைய விளைவுகள் என்பது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் கொதித்து எழுந்தால் அண்ணாமலை அவர்கள் இந்த நாட்டிலே என்ன விளைவுகளை சந்திக்கப் போகிறார் என்று நானே சொல்ல முடியாது. போடி அருகே கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தேவாரம் பேரூராட்சி திமுக சார்பில் இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடத்தப்பட்டது. தேன்சிட்டு, பூஞ்சிட்டு, கரிச்சான் மாடு, தட்டாஞ்சிட்டு, நடுமாடு உள்ளிட்ட 7 பிரிவுகளாக நடந்த போட்டியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 200க்கும் மேற்பட்ட ஜோடி மாடுகள் கலந்து கொண்டன.
மேட்டுப்பாளையத்தில் பெட்ரோல் நிலையத்திற்குள் பாகுபலி யானை புகுந்த காட்சிப்பதிவு வலைதளத்தில் பரவி வருகிறது. அருகில் உள்ள சாலையோர பழக்கடையை உடைத்து அங்கிருந்த பழங்களை யானை சூறையாடியது. பாகுபலி யானையை வனத்துறையினர் 1 மணி நேரம் போராடி காட்டுப்பகுதிக்குள் விரட்டினர். கடந்த சில நாட்களாக அதிகாலையில் வனத்தை விட்டு வெளியேறி நகர்ப்பகுதிகளில் சுற்றி இரவில் வனத்துக்கு திரும்புவதை பாகுபலி வழக்கமாக கொண்டுள்ளது. கும்பகோணம் அருகே பந்தயம் போல போட்டி போட்டு பேருந்துகளை இயக்கிய 2 ஓட்டுநர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கடந்த 3ஆம் தேதி தஞ்சாவூரில் இருந்து கும்பகோணம் சென்ற அந்த தனியார் பேருந்துகளை ஓட்டுநர்கள் ராஜ்குமாரும் ராஜேஷ் கண்ணாவும் மக்களை அச்சுறுத்தும் வகையில் இயக்கினர். இந்த காணொலி வலைதளங்களில் பரவியதை அடுத்து விசாரணை நடத்திய காவல்துறையினர் ஓட்டுநர்கள் 2 கைது செய்தனர். பின்னர் அவர்கள் சொந்த பிணையில் விடுவிக்கப்பட்டனர். வேகமாக இயக்கப்பட்ட 2 பேருந்துகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. ராஜபாளையம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வனசுத்தி காடு பகுதியில் உள்ள 50 ஏக்கர் நிலத்தில் மாமரங்களை யானைகள் சேதப்படுத்தி வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். கடந்த சில தினங்களாக யானை கூட்டம் சுமார் 150 மரங்களின் கிளைகளை உடைத்ததால் மாங்காய்கள் சேதமாகி பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் கூறினர். புதுடெல்லியில் ரயில் நிலையம் அருகே கடை நடத்தி வந்த நடைபாதை வியாபாரி மீது புதிய குற்றவியல் சட்டமான பாரதிய நியாய சன்ஹிதாவின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்கை திரும்பப் பெற கோரி கும்பகோணத்தில் சாலையோர வியாபாரிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சென்னை தாம்பரம் அருகே சாலையில் கேட்பாரற்று கிடந்த 98,000 பணம் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டது. அதிகாலையில் பணிக்கு சென்ற தனியார் நிறுவன ஊழியர் டேனியல் வெங்கம்பாக்கம் பிரதான சாலையில் கிடந்த அட்டை பெட்டியில் 500 ரூபாய் நோட்டுகள் இருப்பதை பார்த்துள்ளார். அந்த பணம் சேலையூர் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டது. திருச்செந்தூரில் இன்று சுமார் 70 அடி உயரம் வரை கடல் உள்வாங்கியது. இதனால் பச்சை நிறத்தில் பாறைகள் வெளித்தெரிந்தன. ஏராளமானோர் பாறைகளின் மீது ஏறி நின்று செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். ஆபத்தை உணராமல் சற்று தொலைவு உள்ளே சென்று குளித்தவர்களை கடற்கரை பகுதிக்கு வருமாறு காவல்துறையினர் எச்சரித்தனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து 54,560 ரூபாயாகவும் கிராம் 6,820 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் 60 காசுகள் அதிகரித்து 1 கிராம் 99 ரூபாய் 30 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இல்லாமல் ஒத்திவைக்கப்பட்ட மருத்துவ சேர்க்கை கலந்தாய்வு இம்மாத இறுதியில் தொடங்கலாம் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன. மோடியின் சொந்த மாநிலமான குஜராத்தில் பாஜகவை சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் வீழ்த்தும் என ராகுல் காந்தி கூறியுள்ளார். ஆந்திராவின் வளர்ச்சிக்காக 1 லட்சம் கோடி ரூபாய் நிதியை பெற சந்திரபாபு நாயுடு திட்டமிட்டுள்ளதால் மத்திய அரசுக்கு நெருக்கடி உருவாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.